ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் உளுந்து எதுவும் ஊற வைக்காமல் மீதமான சாதம் வச்சு மொறுன்னு மெதுவடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கப் மீதமான சாதம் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை வேறொரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவோட 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வந்து நல்லா கோட்டாய் வரதுக்காக சேர்த்துருக்கோம். நீங்கள் மைதா வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, அது இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த மாவோட சேர்த்த எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வடை பண்ணுறதுக்கு மாவெல்லாம் நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துப்போம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மாவை மெதுவடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா கலர் மாறுற வரையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. வடை வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலிருந்து தனியாக எடுத்து வச்சுப்போம். வீட்லேயே மொறுன்னு சுவையான மெதுவடை ரெடி பண்ணியாச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Bye.